மாட்டாரு, நாங்க தான் சொல்லி ஆகணும். அவரோட பெயர் டாக்டர் ஜீவானந்தம், ஈரோட்ல இருக்கிறார். அவரு ஒரு பெண்களுக்கான ஒரு விடுதியை கட்டுவதற்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறார். அந்த விஷயமாவது இந்த மக்களுக்கு தெரியுங்களா? கோபி மக்களுக்கு தெரியுமா? எங்கேயோ இருக்கிற பவானியில் இருக்கிற எனக்கு தெரியும். சரி, எழுத்தாளர் சா பாலமுருகன், அவரும் பவானியை சேர்ந்தவர். ஓயா மாறி அப்படின்னு ஐயாவை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் அவரோட சிடி ஒன்று வெளியிடப்பட்டது. அது யாருக்காவது இங்க தெரியுமா? எங்கேயோ இருக்கிற எனக்கு தெரியுது, இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது. இவங்க எல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, எதை முன்னிலைப்படுத்துறாங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க ஐயா. அவர் இந்த மாணவர்களுக்காக விடுதி கட்டுறாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த அமைப்புல யாரோ ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் கோபிகுமார் மேடைக்கு வாங்க. அந்த ஐயா கனவு கண்ட அந்த மாணவர் விடுதிக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக திரு கோபிகுமார் அவர்கள் 10,000 ரூபாய் நன்கொடை வழங்குகிறார்கள். இதே கோபி பகுதியை சார்ந்த என்னுடைய நண்பர் திரு அபர்ணா மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரும் இந்த நல்ல பணிக்காக ரூபாய் 10,000 நன்கொடை வழங்குகிறார். ஒரு நல்ல விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். லட்சுமண ஐயர் பத்தி, அவர் இறந்த அன்னைக்கு அதிகமா கூட்டம் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பிகேஆர் காலேஜ்ல படிக்கிறேன். ஒரு 600-700 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க போய் லட்சுமண ஐயர் இறுதி அவர் எடுத்துட்டு போகல, நாங்க போய் அவரை பார்த்து வணங்கிட்டு வந்தோம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாங்க அவரை போய் பார்த்துட்டு வந்தோம். அவர் வச்சிருக்கிற அந்த ட்ரஸ்டுக்காக எங்க காலேஜ்ல எல்லாத்திட்டும் ஏதோ எல்லாருமே ஏழைக்கு தான். நாங்க ரொம்ப பணக்காரவங்களும் அங்க படிக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஏதோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க மணி திரட்டி அந்த ட்ரஸ்டுக்காக நாங்க கொடுத்தோம். எங்க மேனேஜ்மெண்ட் மூலமா அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படி ஒரு அதாவது நான் கிளைமேக்ஸ்ல என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்ச நுணலும் தன் வாயால் கெடும்னு நீயே எழுந்து நின்ன. கோபி பகுதியை சார்ந்த TN பாளையம் என்ற பகுதியில் உள்ள திரு வெற்றிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் ஒரு வியாபாரி, அதோடு விவசாயியும் கூட. இவர் தனது ஊரில் ஒரு பெட்ரோல் பங்க் வைத்துள்ளார். வியாபாரம் நடத்தி லாபம் வந்தால் போதும் என்றில்லாமல் ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிறு சிறு விஷயங்களை தனதளவில் செய்து கொண்டு வருகிறார். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல இவர் தனிப்பட்ட நபராக நின்று கோபி நகரை சுற்றியுள்ள கள்ளிப்பட்டி, அந்தியூர், பொங்கராப்பாளையம் போன்ற 12 கிராமங்களில் கண்தான விழிப்புணர்வு நடத்தி இதுவரை 134 ஜோடி கண்களை தானமாக பெற்று 268 நபர்கள் இந்த உலகை பார்க்க வழி செய்துள்ளார். பேர் இந்த உலகை பார்க்க உதவியாக இருந்த உங்களை மக்கள் அரங்கம் மனப்பூர்வமாக பாராட்டுகிறது. இன்னொரு செய்தியும் கொடுக்கிறாரு. இந்த மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியில இவ்வளவு தூரம் பேசின திரு GS லட்சுமண ஐயர் அவருடைய கண்களையும் இவர் தானமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்.
அந்த கண்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஓகே, இருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சோ லக்ஷ்மணர் இன்னும் 2 பேர் ரூபத்துல இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.